முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் கூடாது என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி மாநாட்டில் அரசியல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்துக்கள் ஒன்றிணைந்து தேர்தலில் வாக்கு வங்கியை நிரூபிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை வண்டியூரில் உள்ள அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் மாநாட்டில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முருக பக்தர்களுக்காக நடத்தப்பட்ட மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆன்மீக நோக்கில் நடத்தப்படும் மாநாட்டில் அரசியல் கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் தேர்தல்களில் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்து அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். பாரத தேசத்தையும் இந்து சமுதாயத்தையும் நமது வழிபாட்டு ஸ்தலங்களையும் நான் பெரிதும் நேசிக்கிறேன். எனது இந்து மதத்தை நான் பாதுகாப்பேன். அதனை பிறர் இழிவு செய்தால் அதை தட்டி கேட்பதை எனது கடமையாக கொள்வேன். வெயில் தகித்ததால் மாநாட்டுக்கு வருகை தந்த பக்தர்கள் அங்கிருந்த பிளாஸ்டிக் இருக்கைகளை தலைக்கு மேல் பிடித்தவாறு அமர்ந்திருந்தனர். மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாறை சாறையாக வாகனங்களில் வந்ததால் மதுரை தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மாநாட்டில் பாஜக மாநில துணை செயலாளர் சிங்கை கோவிந்தராஜன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தபோது கூட்டத்தால் அவரை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஓட்டுநர் தவித்தார். அப்போது பணியில் இருந்த போக்குவரத்து தலைமை காவலர் கஸ்தூரிபாய், பார்த்திபன் ஆகியோர் போக்குவரத்தை சீர் செய்து ஆம்புலன்ஸ் செல்ல வழி செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.